வணக்கம் அன்பு நண்பர்களே. ஒன்றியத்தின் தப்பால ஒண்ணுமே இல்ல இப்பால அப்படின்னு விக்ரம் படத்துல நம்ம உலக நாயகன் கமலஹாசன் ஒன்றியத்தையே வம்பிழுத்து பாடின ஒரு பாடல் தான் எனக்கு ஞாபகத்துக்கு வருது. ஆனா அந்த பாட்டை கொஞ்சம் நம்மளும் ஆல்ட்ரேஷன் பண்ணி நம்ம உலக நாயகன் தப்பால கட்சி இல்ல இப்பால அப்படின்னு பாடுற அளவுக்கு மக்கள் நீதி மையத்தினுடைய நிலைமை கழுதை தேய்ந்து கட்டெரும்பான மாதிரியான ஒரு சூழல் எழுந்திருக்கு. அந்த சூழலுக்கும் நம்ம உலகநாயகன் கமலஹாசன் அவர்களே காரணமா இருக்காரு. பேசாம உலகநாயகன் கட்சியை கூட கலைச்சிட்டு திமுகலே சேர்ந்துடலாம் அப்படின்னு விமர்சனம் பண்ற அளவுக்கு என்னதான் நடந்திருக்கு. உதயசூரியனோட வெளிச்சம் போதும்னு டார்ச் லைட்டை தூக்கியே போட்டிருக்காரு கமலஹாசன். இத வகையில நம்ம இன்னொரு கோணத்துல கூட பார்க்கலாம். அன்றைக்கு நடிகர்கள்ல மிக உச்சமான நடிகர்கள்ல ஒருவரா இருந்த சிவாஜி கணேசனுடைய அரசியல் வாழ்க்கை எப்படி இருந்துச்சோ அதே மாதிரியான ஒரு அரசியல் பாதை தான் பத்மஸ்ரீ கமலஹாசனுக்கும் ஏற்பட்டிருக்குங்கிறதன் மூலமா தான் இந்த ரெண்டையும் நம்ம ஒப்பிட்டு பார்க்க வேண்டியிருக்கு. இந்த ரெண்டு பேருக்கும் இடையில இருக்கக்கூடிய இந்த அரசியல் ரீதியான ஒப்பீடை பத்தி தான் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல பேச போறோம். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம். இந்த வீடியோவோட தொடக்கத்துல முதல்ல நம்ம சிவாஜி கணேசன் அவர்களுடைய அரசியலை பத்தி நம்ம பேசிக்கலாம். தமிழக முன்னேற்ற முன்னணி அப்படிங்கக்கூடிய கட்சியை நடத்தியிருந்தாரு சிவாஜி கணேசன். எப்படி எம்ஜிஆர் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை ஆரம்பிச்சு நடத்தினாரோ அதே மாதிரி அவருடைய போட்டி நடிகரா இருந்த சிவாஜி கணேசன் ஆரம்பிச்ச அந்த கட்சியினுடைய பெயர் தான் தமிழக முன்னேற்ற முன்னணி. 1988 வருஷத்துல இந்த கட்சி ஆரம்பிச்சிருந்தாரு சிவாஜி கணேசன். அதுக்கெல்லாம் முன்னாடி அவருக்கு இருந்த அரசியல் அனுபவங்கள், அரசியல் அவருக்கு இருந்த ஒரு விழிப்புணர்வு, இதையெல்லாம் பத்தி நம்ம பேசிட்டு அந்த கட்சியும் இன்னைக்கு கமலஹாசனுடைய மக்கள் நீதி மையத்தினுடைய நிலைமையும் நம்ம ஒப்பிட்டு பேச வேண்டியிருக்கு. அதை பத்தி நம்ம விரிவாவே பேசலாம். முதல்ல தமிழ்நாட்டுல திராவிட இயக்கங்கள் வலுவா இருந்துச்சு. அதுல திமுகவுக்கும் முன்னோடியா திராவிடர் கழகம் ரொம்ப வலுவா காலூன்றி இருந்த நேரம் அது. அந்த நேரத்துல பேரறிஞர் அண்ணாவே பெரியாரோட தான் இருந்தாரு திராவிட கழகத்துல. அந்த நேரத்துல அண்ணா எழுதியிருந்த ஒரு நாடகத்துல நடிக்கிறதுக்கு நடிகர் தேவைப்பட்டாங்க. அந்த நாடகத்தினுடைய பெயர் வேற ஒண்ணும் இல்ல, சிவாஜி கனவு கண்ட இந்து ராஷ்டிரியம் அப்படிங்கறதான் அந்த நாடகத்தினுடைய பெயர். அந்த நாடகத்துல நடிக்கிறதுக்கு முதல்ல இவங்க எம்ஜிஆரை தான் போய் அணுகுறாங்க. ஆனா எம்ஜிஆர் அதுல நடிக்க மாட்டேன் அப்படின்ட்டாரு. அதற்கு பின்பு இவங்களால கொண்டு வரப்பட்டவர் தான் கணேசன் அப்படிங்கக்கூடிய நடிகர். அந்த கணேசன் ரொம்ப அற்புதமா நடிக்கவும் செஞ்சிருந்தாரு. சிவாஜி கனவு கண்ட இந்து ராஜ்யம் அப்படிங்கக்கூடிய அந்த நாடகத்துல நடிச்சதை பாராட்டி அந்த கணேசனுக்கு சிவாஜி கணேசன் அப்படின்னு பேர் வச்சது தந்தை பெரியார். அது மட்டும் இல்லாம தொடர்ந்து பேரறிஞர் அண்ணாவோடையும் ரொம்ப நல்ல ஆழமான ஒரு பிணைப்புல இருந்தாரு சிவாஜி கணேசன். இன்னும் சொல்ல போனா திராவிட கழகத்துல இருந்து பிரிஞ்சு திராவிட முன்னேற்ற கழகம் உருவான போது எம்ஜிஆருக்கெல்லாம் முன்னாடி எஸ்எஸ்ஆருக்கெல்லாம் முன்னாடி திமுகவில் இணைத்து கொண்டு மிக நீண்ட பணியை செஞ்சது யாருன்னா சிவாஜி கணேசன். இன்னும் சொல்ல போனா 1957 தமிழ்நாட்டுல ஒரு வரலாறு காணாத பஞ்சம் ஏற்படுது. அந்த பஞ்சம் ஏற்பட்டதுக்கு காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா 1957 தமிழ்நாட்டுல ஒரு பெரிய புயல் ஒண்ணு ஏற்படுது. அந்த புயலுக்கு நிவாரண நிதி திரட்டிட்டாங்கன்னு பேரறிஞர் அண்ணாவே நடிகர்கள்ட்ட எல்லாம் சொல்றாரு. அந்த நேரத்துல எம்ஜிஆரும் நிதி திரட்டுறாரு, சிவாஜி கணேசன் அவர்களும் நிதி திரட்டுறாங்க. சிவாஜி கணேசன் பராசக்தி வசனம் எல்லாம் பேசி கையில ஒரு துண்டையும் வச்சுக்கிட்டு தமிழக மக்கள்கிட்ட தான் மடியேந்திரன் அப்படிங்கிற துணியில போய் பணம் திரட்ட ஆரம்பிக்கிறார். எம்ஜிஆரா சிவாஜியான்னு பார்த்தா எம்ஜிஆரை விட சிவாஜி தான் அதிக பணம் வசூலிச்சிருந்தார். ஆனாலும் பேரறிஞர் அண்ணா எம்ஜிஆருக்கு பாராட்டு சான்றிதழ் கொடுத்து விருதெல்லாம் வழங்கி கௌரவிச்சிருந்தாரு. இதற்கு பேரறிஞர் அண்ணாவோட கூட இருந்தவங்க செஞ்ச பாலிடிக்ஸ் தான் காரணம், எம்ஜிஆரை முன்னிலைப்படுத்திட்டாங்க அப்படிங்கக்கூடிய ஒரு பார்வையை சிவாஜி கணேசனும் உள்வாங்கி இருந்தார். இதனால சிவாஜி கணேசனுக்கு ரொம்ப மனத்தாங்கலா இருந்துச்சு. என்னடா இது, நம்ம கூடுதல் நிதியை பிரிச்சு கொடுத்தோம், ஆனா பின்பும் கூட எம்ஜிஆருக்கு இருந்த அந்த மரியாதை நமக்கு தரலையே அப்படிங்கக்கூடிய அவருக்கு ஒரு சின்ன உறுத்தல் இருந்துச்சு. அந்த நேரத்துலதான் திருப்பதியில போய் வெங்கடாச்சலபதிய தரிசிச்சுட்டு வந்தாரு சிவாஜி கணேசன். அவரோட ஒரு ஃபேமஸான இயக்குனரும் அந்த நேரத்துல போயிருந்தார். அவர் அங்கிருந்து போயிட்டு வந்த உடனே நாத்திகரான சிவாஜி ஆத்திகரானது ஏன் அப்படின்னு சொல்லலாம் பயங்கரமா இன்னைக்கெல்லாம் சோசியல் மீடியால திட்டுற மாதிரி அன்னைக்கு போஸ்டர் எல்லாம் போட்டு திட்டுறாங்க. ஒரு கட்டத்துக்கு மேல சிவாஜி கணேசனுடைய படத்தினுடைய போஸ்டர் மேல சாணியை தூக்கி வீசுறதெல்லாம் நடக்குது. சிவாஜி கணேசன் நினைச்சார் வழக்கமா எம்ஜிஆர் ஃபேன்ஸ் நம்மள பிடிக்காம செய்வாங்க, எம்ஜிஆர் படம் வரும்போது நம்ம ஃபேன்ஸ் சிவாஜி ஃபேன்ஸ் வந்து அந்த மாதிரி செய்வாங்க, ஆனா அதையெல்லாம் தாண்டி இதுக்குள்ள அரசியல் இருக்கு அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிறார். ஒரு கட்டத்துக்கு மேல காங்கிரஸ் கட்சியில தன்னை இணைச்சுக்கிறார். இன்னும் சொல்ல போனா காமராஜருடைய தீவிர பற்றாளரா மாறுறாரு. காமராஜருடைய அந்த எளிமை, பழகுவதற்கு இனிமையான தன்மை, முதல்வரா இருந்த போது கூட அவர் காட்டக்கூடிய அந்த ஒரு எளிய மக்களின் மீதான ஒரு நேசம், இதையெல்லாம் பார்த்துட்டு பெரிய காமராஜர் பற்றாளராகவே மாறிடுறாரு சிவாஜி கணேசன். 1967 தமிழ்நாட்டுல திமுக ஆட்சி மலர்ந்துருது. பேரறிஞர் அண்ணா முதலமைச்சரும் ஆகிறார். ஆன பின்பும் கூட அந்த தேர்தலில் காமராஜரை தோத்து போறாரு. பெரும்பான்மையான காங்கிரஸ் நிர்வாகிகள் தோல்வியை சந்திக்கிறாங்க. ஆன பின்பும் கூட தன்னோட தாய் வீட்டுக்கு போகாம
காமராஜர் மீது கொண்ட பற்றால பாசத்தால காமராஜர் உயிரோடு இருந்தவரை அந்த இயக்கத்திலேயே தாக்கு பிடிச்சு நிக்கிறார். ஒரு கட்டத்துக்கு மேல இந்திரா காந்தி அவர்களுடைய இந்திரா காங்கிரஸ்லயும் ரொம்ப ஆக்டிவா செயல்படுறாரு சிவாஜி கணேசன். ஒரு லிமிட்டுக்கு மேல பாத்தீங்கன்னா இந்திரா காங்கிரஸ் திமுகவுமே கூட்டணி வைக்கிறாங்க. அப்ப எம்ஜிஆர் எதிர்த்து கடுமையான பிரச்சாரம் எல்லாம் செய்யறாரு. ஒரு கட்டத்துல என்ன பேச ஆரம்பிச்சிட்டாருன்னா, என்ன மாதிரி எம்ஜிஆரால நடிக்க முடியுமா அப்படின்னு சிவாஜி கணேசன் கேட்க, பதிலுக்கு எம்ஜிஆர் என் பட வசூல மாதிரி உங்க பட வசூலை ஈட்டிட முடியுமான்னு பேசன்னு பயங்கர சர்ச்சையா தமிழக அரசியல் ஓடின காலகட்டம் அதுதான். அதற்கெல்லாம் பின்பு அந்த தேர்தல் பிரச்சாரத்துல கூட சிவாஜி கணேசன் பிரச்சாரம் பண்றப்ப மிக முக்கியமா ஒரு விஷயத்த குறிப்பிட்டு இருந்தாரு. கலைஞர் நாடாள வருவாரு, நீங்க எம்ஜிஆர் நடிக்கவே போங்க அப்படின்லாம் பேச ஆரம்பிச்சிருந்தார். இப்படி எல்லாம் காங்கிரஸ்ல அவருடைய கேரியர் நல்லாவே தான் போயிட்டு இருந்துச்சு. ஒரு கட்டத்துக்கு மேல ராஜீவ் காந்திக்கும் அவருக்கும் இடையில ஒரு பிணக்கம் வருது. அது என்ன பிணக்கம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, எம்ஜிஆர் அவர்களுடைய மறைவுக்கு பின்பு அஇஅதிமுக ஜெயலலிதா அணி ஜானகி அணி அப்படின்னு 2 அணியா பிரியுது. இதுல ஜெயலலிதா அணியை ராஜீவ் காந்தி ஆதரிக்கிறார். ஆனா ஜானகி அணியை தான் ஆதரிக்கணும் அப்படின்னு சொல்லி ரொம்பவே வலியுறுத்துறாரு சிவாஜி கணேசன். ஆனா அதை கேட்க காந்தி யார ஆதரிக்கிறார்னா ஜெயலலிதாவை ஆதரிக்கிறார். இதனால ரொம்பவே மனவிரக்தி அடைஞ்ச சிவாஜி கணேசன் அதுல இருந்து வெளியேறார். காங்கிரஸ்ல இருந்து அவர் வெளியேறப்ப இன்றைக்கும் நம்மிடையே வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய EVKS இளங்கோவன் சிவாஜி கணேசன் வெளியேறின பின்பு அவரும் தன்னுடைய MLA பதவியை ராஜினாமா பண்ணிட்டு வெளியேறினார். இதுக்கிடையில இந்திரா காந்தியால ஒரே ஒரு முறை ராஜ்யசபா MP ஆக்கப்பட்டிருந்தாங்க சிவாஜி கணேசன். சிவாஜி கணேசன் இந்திரா காந்தியால ராஜ்யசபா உறுப்பினர் ஆக்கப்பட்டிருந்தாங்க. அது ஒரு தனி கதை. அதற்கெல்லாம் பின்பு அவர் தனியா சொந்தமா கட்சி ஆரம்பிக்கிறார். அதுதான் தமிழக முன்னேற்ற முன்னணி. அது ஜெயலலிதா ஜானகி அணி அப்படின்னு 2 அணிகளா இருக்கக்கூடிய அதிமுகல ஜானகி அணியோட கூட்டணி சேர்றாங்க. தமிழ்நாட்டுல 50 சட்டமன்ற தொகுதிகள் அஇஅதிமுகவுடைய ஜானகி அணியில ஒதுக்கப்படுது. அந்த ஒதுக்கப்பட்டப்ப சிவாஜி கணேசன் திருவையாறு தொகுதியில போட்டிடுறார். சிவாஜி கணேசன் உட்பட அத்தனை பேருமே அந்த தேர்தல்ல தோத்து போயிடுறாங்க. தொடர்ந்து ஜனதா தளம் உருவாக்கப்படுது. ராஜீவ்க்கு எதிராக ஒரு ஜனதா தளம் வலுப்பெறக்கூடிய நேரம். அந்த ஜனதா தளத்துக்கு தமிழ்நாட்டில் தலைமை தாங்கக்கூடிய ஒரு பெரிய தலைமைத்துவமான பதவியும் சிவாஜி கணேசனுக்கு வழங்கப்படுது. ஆனா அதுலயும் இருந்தவரு ஒரு கட்டத்துல அரசியலுக்கு குட் பை சொல்லிட்டு மறுபடியும் சினிமா கேரியர் அப்படின்னு குணச்சித்திர பாத்திரங்கள் அப்படின்னு நடிக்க போயிட்டார். இதை நம்ம அப்படியே நம்ம கமலஹாசன் கூட பொருத்தி பார்க்கலாம். கமலஹாசன் மாதிரியே நடிப்புல அபாரமான மனிதர் தான் சிவாஜி கணேசன். சிவாஜியை பார்த்து தான் நடிக்க கத்துக்கிட்டாரு கமலஹாசன். இன்னைக்கும் தன்னுடைய ஆசான் அப்படின்னு சொல்லுவாரு, அப்பான்னு சொல்லுவாரு. ரொம்ப மரியாதையான இடத்துல சிவாஜி கணேசனை வச்சிருப்பாரு. சிவாஜி கணேசனுக்கு அரசியல் கடைசி வரை கை கூடல. ஒரு கட்டத்துல அவரு தமிழக முன்னேற்ற முன்னணி ஆரம்பிச்ச போது கூட ஒரு தொகுதி கூட ஜெயிக்க முடியல. ஒரே ஒரு முறை அவர் அரசியல் இருந்தாருங்கிறதுக்கான அடையாளமா ராஜ்யசபா MP இருந்தாரு, அவ்வளவுதான். கமலஹாசனும் மக்கள் நீதி மையத்தை பெரிய எதிர்பார்ப்போட ஆரம்பிச்சாரு. டார்ச் லைட் தான் அவருடைய சின்னமா இருந்துச்சு, அவ்வளவுதான். இருள்ல இருக்கக்கூடிய தமிழகத்தை இனி கமலஹாசன் டார்ச் அடிச்சு ஒளியேத்த போறாருன்னு காத்திருந்தாங்க அவருடைய தொண்டர்கள். கடந்த 2019 பாராளுமன்ற தேர்தல்ல தென் சென்னை, கோயம்புத்தூர் 2 நாடாளுமன்ற தொகுதிகளிலையும் சற்றேறக்குறைய 1.5 லட்சம் வாக்களுக்கும் அதிகமான நிகரான வாக்களை 1.5 லட்சம் வாக்கள் வரைக்கும் கமலஹாசனுடைய கட்சியினர் பெற்றிருந்தாங்க. 4% வாக்குகளை முதல் தேர்தலிலேயே கமலஹாசன் கட்சி எடுத்திருந்துச்சு. அதற்கு பின்பு 2021 சட்டமன்ற தேர்தலையும் 2.5% வாக்குகளை கமலஹாசனுடைய மக்கள் நீதி மையம் எடுத்திருந்துச்சு. இந்த தேர்தல்ல கூட தென் சென்னையாவது கோயம்புத்தூராவது அவருக்கு கேட்பாரு அப்படின்னு தான் எதிர்பார்த்தாங்க. இது எல்லாத்துக்கும் மேல கடந்த சட்டமன்ற தேர்தல்ல கோவை தெற்குல வெறும் 1600 ஓட்டு வித்தியாசத்துலதான் பாஜக கிட்ட வெற்றியை பறிகொடுத்திருந்தாரு கமலஹாசன் வானதி சீனிவாசன் கிட்ட. சோ இந்த தேர்தலை பொறுத்த வரைக்கும் அவர் எப்படியாவது ஒரு சீட்டாவது வாங்கிடுவாரு, மக்களவை தேர்தலை மக்கள் நீதி மையமும் சந்திக்கும் அப்படின்னு எதிர்பார்த்தாங்க. இந்த நிலையில தான் ஒரே ஒரு ராஜ்யசபா சீட்டுக்காக தமிழ்நாடு முழுவதும் 234 தொகுதிகளில் இருக்கக்கூடிய நிர்வாகிகள் எல்லாம் திமுக கூட்டணிக்கு வேலை பாருங்க, காங்கிரஸுக்கு வேலை பாருங்க, விடுதலை சிறுத்தைகளுக்கு வேலை பாருங்க, இந்திய யூனியன் முஸ்லிம் லீக்கு வேலை பாருங்க, கம்யூனிஸ்ட் கட்சிகளுக்கு வேலை பாருங்கன்னு சொல்லிட்டு ஒரு பார்வையாளர் ஆக்கியிருக்காரு கமலஹாசன். ஒரு கட்சியினுடைய வளர்ச்சிக்கு இது கடுகளவு கூட பயன்படாது அப்படிங்கறதுதான் நிதர்சனமான உண்மை. தேர்தல் ஜனநாயகத்துல ஒரு திமுக கூட்டணியில ஒரு சீட்டு வாங்கி களத்துல நின்னாரா, நம்ம தலைவர் களத்துல நிக்காரு, அவர் ஜெயிச்சாரா தோத்தாரா, அவர் கூட டையப் ஆயிக்கிறதுக்கான தொண்டர்கள் வரதா இருக்கலாம், தமிழகம் முழுவதும் இருந்து அந்த தேர்தல் களத்துக்குள்ள வேலை செய்ய வரதா இருக்கலாம், கட்சி புத்துயிர் பெற்றிருக்கும். இப்ப கமலஹாசன் கட்சி எப்படி ஆக்கிட்டார்னா, ஒரு விதை நெல்லை அவித்து தின்றுவிட்ட ஒரு விவசாயி அறுவடைக்கு கூட்டத்தோட கூட்டமா புறப்பட்ட கதையாக மாற்றிவிட்டார். அரசியலை பொறுத்தவரை நடிப்பில் மட்டுமல்ல, கமலஹாசன் அரசியலிலும் சிவாஜி கணேசனுக்கு அடுத்த இடத்தை பிடித்திருக்கிறார் என்பதாகத்தான் நாமும் புரிந்து கொள்ள வேண்டியிருக்கிறது. மீண்டும் ஒரு நல்ல காணொலியில் உங்களை சந்திக்கின்றேன். நான் உங்கள் சுவாமிநாதன், ஊடகவியலாளர்.